Hello guys, lifeல overthinking, late night scrolling and last minute work. All these seems are looking normal, right? But guys, all these are ruining your dreams, goals and life. கேட்கவே ஷாக்கிங்கா இருக்குல்ல? இது அட்வைஸும் இல்ல, ரீலும் இல்ல. லெட்ஸ் ஹேவ் a ரியல் டாக். இந்த வீடியோல எந்த விஷயம்லாம் உங்களோட லைஃப கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு, அத பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான நாலேஜ் ஷேர் பண்ணது மட்டும் இல்லாம அதோட ரூட் காசஸ் அண்ட் அதுல இருந்து வெளியே வரதுக்கு பிராக்டிக்கலா என்னென்ன விஷயம் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் திங் உங்களோட மென்டல் ஹெல்த். இந்த மென்டல் ஹெல்த்னு சொல்லி பேசும்போது நம்ம கான்ஸ்டன்டா ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறது, ஆன்சைட்டினா என்னன்னே புரியாம அடிக்கடி ஆன்சைட்டிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றது, அது போக உண்மையாவே ஆன்சைட்டில இருக்கிறது அண்ட் செல்ஃப் டவுட் பண்றது. நம்ம பண்றது கரெக்டா தான் இருக்குமா, நம்ம கரெக்டா தான் பண்றோமா, கரெக்டா தான் பேசுறோமா அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயத்துலயும் செல்ஃப் டவுட் நிறைய பேர் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம பேசுறது கரெக்டா தான் இருக்குமா, நம்ம பேசுறது யாராச்சும் தப்பா எடுத்துக்குவாங்களா, அது போக யாராச்சும் ஏதாவது ஒரு வார்த்தையை ஹார்ஷா சொல்லிட்டாங்கன்னா உண்மையாவே நம்ம அதுதான் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி நிறைய தாட் ப்ராசஸ் இது நிறைய பேருக்குள்ள போய்கிட்டே தான் இருக்கு. செகண்ட் ஒன், பிசிக்கல் ஹெல்த். ஒரு பக்கம் மென்டல் ஹெல்த்தை பத்தி எந்த அளவுக்கு பேசுறோமோ அந்த ஆப்போசிட் சைட்ல பிசிக்கல் ஹெல்த்தை பத்தி நிறைய பேர் பேசுறதே கிடையாது. இதுவே பிசிக்கல் ஹெல்த்தை பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்க மென்டல் ஹெல்த்தை கன்சிடர் கூட பண்றது கிடையாது. when it comes to physical health, அந்த physical healthல ரொம்ப லோ எனர்ஜியா ஃபீல் பண்றது, அட் த கான்ட்ராஸ்ட் சைட் வெயிட் கெயின் பண்றது. நம்மள நிறைய பேர் நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறனால வெயிட் லாஸ் ஆகுறோம் அப்படிங்கறத நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா வெயிட் கெயின் ஆகுறதுக்கும் ஸ்ட்ரெஸ்ங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இனிமேல் நீங்க வெயிட் கெயின் பண்ணாலும் அது ஸ்ட்ரெஸ்னால தான். அண்ட் நிறைய வீடியோல நம்ம பேசுற மாதிரி புவர் ஸ்லீப், ஒர்க்குக்காக, கோலுக்காக, ட்ரீம்ஸ்க்காக, நாளைக்கு என்ன பண்ண போறோம் இதெல்லாமே யோசிச்சு யோசிச்சு இப்போ இருக்கிற நிறைய பேர் ப்ராப்பரா 8 ஹவர்ஸ் தூங்குறதே கிடையாது. தேர்ட் ஒன், டைம் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. இந்த டைம்னு சொல்லி பேசும்போது நம்மள நிறைய பேர் மினிட்ஸ், ஹார்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்றோமே தவிர இந்த டைம்ல நிறைய டேஸ் போயிட்டு இருக்கு, நிறைய வீக்ஸ், நிறைய மந்த்ஸ், ஏன் நிறைய இயர்ஸே நிறைய பேர் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த டைம் அண்ட் ப்ரொடக்டிவிட்டியில உங்களோட கோல்ஸை ரொம்பவே டிலே பண்றது அண்ட் ஏதாவது ஒரு ரீசனை வச்சுட்டு ட்ரீம்ஸை கான்ஸ்டன்டா போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே போறது. ஃபோர்த் ஒன், ரிலேஷன்ஷிப்ஸ். இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ்னு சொல்லி பேசும்போது எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்ஸும் இதுல அடங்கும். இந்த ரிலேஷன்ஷிப்ஸ்ல பேரண்ட்ஸ், கிட்ஸ், லைஃப் பார்ட்னர், லவ், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்ஸ்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வருது. ப்ராப்பரான கம்யூனிகேஷனே இல்லாம நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே இருக்கும். அண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஃபேஸ் பண்றது ட்ரஸ்ட் இஷ்யூஸ். யாரை நம்புறது, எப்படி நம்புறது, இவங்களை நம்பலாமா அப்படின்னு சொல்லி செல்ஃப் டவுட் பண்றோமோ இல்லையோ அதுக்கு அடுத்தபடியா மத்தவங்களை நம்புறதுல அளவுக்கு அதிகமான ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வைக்கிறது. அண்ட் தி இம்பார்ட்டன்ட் ஒன், நம்மள எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம், லோன்லினஸ். நம்ம என்னதான் மூவ் ஆன் ஆயிட்டோம், ஹாப்பியான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லி நம்மளோட ஃபேமிலிலையும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் இப்படி ஒரு ஃபேஸை காட்டிக்கிட்டே இருந்தாலும் நம்ம எல்லாருக்குள்ள இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் லோன்லினஸ். ஃபிஃப்த் ஒன், கரியர் அண்ட் ஃபினான்ஸ். இந்த கரியர் சைட்ல நமக்கு நிறைய சான்சஸ் வரும்போது அந்த சான்சஸை மிஸ் பண்ணிட்டு அச்சச்சோ மிஸ் பண்ணிட்டோமே சொல்லி ஃபீல் பண்றது, அப்படி இல்லைன்னா அந்த சான்சஸை தேடாமே இருக்கிறது. அண்ட் ஒரு கரியர்ல செட்டில் ஆகும் போது அதுல புவர் பர்ஃபார்மன்ஸ் பண்றது. இந்த புவர் பர்ஃபார்மன்ஸ்க்கு பின்னாடி வேரியஸ் ரீசன் இருக்கலாம். அண்ட் இந்த உலகமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் மணி ஸ்ட்ரெஸ். ப்ராப்பரா ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியாம இருக்கிறது, நமக்கு வர இன்கமை விட ஜாஸ்தி செலவு பண்றது அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல நிறைய பேருக்கு மணி ஹேண்ட்லிங்கிற ஒரு விஷயத்துல நிறையவே ஸ்ட்ரகிள் பண்ணி. சிக்ஸ்த் ஒன், ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ். இத எத்தனை பேர் பிலீவ் பண்ணுவீங்க இல்ல அப்படிங்கறத தாண்டி இந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ல நம்ம எல்லாருமே லாஸ்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது, ரொம்பவே டிஸ்கனெக்டடா இருக்கிறது அண்ட் நமக்குள்ள ரொம்ப பெரிய ஒரு வேக்கம், ஒரு எம்டினஸ் ஃபீல் பண்றது. இப்போ நான் சொன்ன இந்த எல்லா விஷயமுமே உங்களோட லைஃபை ஏதாவது ஒரு விதத்துல ஸ்பாயில் பண்றதுக்கு, டேமேஜ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ இதோட ரூட் காசஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னையும் சேர்த்தி நம்ம எல்லாரும் பண்ற ரொம்ப பெரிய மிஸ்டேக் ஓவர் திங்கிங். சில டைம் நானே கூட யோசிச்சிருக்கேன், என்னடா இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இவ்வளோ ஓவர் திங்க் பண்றோம் அப்படின்னு சொல்லி. மேபி இதுக்கு பின்னாடி சைக்காலஜிக்கலி வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கலாம். ஆனா நான் பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் என்ன மாதிரி நிறைய பேர் நானாச்சும் பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளோ ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இத பத்தி படிக்க ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப பெரிய ஷாக்கிங்கான விஷயம், இவ்வளோ ஓவர் திங்க் பண்றவங்க டெசிஷன் மேக்கிங்ல ரொம்ப பேரலைஸ்டா இருப்பாங்க. அண்ட் நமக்கே தெரியாம நம்ம ஃபியரை நம்ம மைண்டுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம். இத பத்தி படிக்கும் போது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு.
இத பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்ட்ரஸ்டிங்கா ஓவர் திங்க் பண்றவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க தெரிஞ்சது அத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் ப்ரோக்ராஸ்டினேஷன். இதுக்கு ரொம்ப பெரிய பெஸ்ட் எக்ஸாம்பிளா நான் என்னையே கூட சொல்லுவேன். ஒரு விஷயத்த இன்னைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன ரீசனை வச்சுட்டு நான் என் சேனல்ல வீடியோ போடுறதையே லிட்ரலி 1 மந்த் கிட்ட தள்ளி போட்டிருந்தேன். இதனால டைம நம்ம எந்த அளவுக்கு வேஸ்ட் பண்றோமோ, அதுக்கு ஈக்குவலா நமக்குள்ள நம்ம மல்டிபிள் ஸ்ட்ரெஸ் எடுத்துட்டு இருப்போம். ஒரு பக்கம் நம்ம மைண்டுக்கு தெளிவா தெரியும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் அச்சச்சோ வேலை முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் ஒன் லேக் ஆஃப் டிசிப்ளின். இதுக்கு ஆக்சுவல் மீனிங் தான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கும் கண்ட்ரோலே இல்லாம ஆக்ட் பண்ணிடுறது. அண்ட் நம்மளோட ரொம்ப பெரிய கியாட்டிக் லைஃபுக்கு நம்ம பண்ற இந்த ரியாக்ஷன்ஸ் தான் ரீசன்னு சொல்லி தெரியாமே இருக்கும். நம்ம என்னதான் கோவம், ஆங்கர் இஷ்யூஸ், ஆன்சைட்டில இருக்கோம், ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம்னு சொல்லிட்டு இவ்ளோ ரீசன்ஸை இதுக்கு முன்னாடி வச்சாலும் கண்ட்ரோலே இல்லாம ஓவர் ரியாக்ட் சில இடத்துல பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அது நம்மள நிறைய பேருக்கு புரியறது கூட கிடையாது. அந்த ஃபோர்த் ஒன் ஸ்லீப்பிங் லேட் ஆர் புவர் ருட்டீன். இத பத்தி நம்ம நிறைய வீடியோல பேசியிருந்தாலும் இப்போ ஒன் லைன்ல ஷார்ட்டா சொல்லணும்னா, இது உங்களோட பிரெயினோட பவரையும் சரி, இல்ல உங்களோட பாடியோட எனர்ஜியையும் சரி டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கும். ஃபிஃப்த் ஒன் நம்ம எல்லார்கிட்ட இருக்கிற ரொம்ப நல்ல ஹாபிட் சோஷியல் மீடியா அடிக்ஷன். சோஷியல் மீடியாக்கு அடிக்ட் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பேசுறோமோ, ஆன் தி அதர் ஹேண்ட் எல்லாருமே கண்டிப்பா அதை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன்னால நம்ம பாடியிலையும் சரி பிரெயின்லயும் சரி எவ்வளோ சேஞ்சஸ் நடக்குது. நம்ம பிரெயின் ப்ராப்பரா ஒர்க் பண்றதை தாண்டி சோஷியல் மீடியா அடிக்ட் ஆயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒர்க் ஆகுறதுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் பத்தின நாலேஜ் இன்னுமே நிறைய பேருக்கு போய் சேரவே இல்லை. பட் இட் கில்ஸ் அட்டென்ஷன் ஸ்பேன் அண்ட் செல்ஃப் எஸ்டீம். சிக்ஸ்த் ஒன் நெகட்டிவ் செல்ஃப் டாக். இந்த டாபிக் பத்தி படிக்கும் போது நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த படிச்சது இல்லாம நிறைய ஷாக்கிங்கான விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம செல்ஃப் டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு இம்பார்ட்டன்டான ரீசனே நம்ம மோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணணும், நம்ம லோன்லினஸா ஃபீல் பண்ணிடக்கூடாது, நமக்குள்ள ஒரு ப்ராப்பரான பாசிட்டிவ் எனர்ஜி வரணுங்கிறதுக்காக. மோர் தென் தட் நம்ம பேசுற நிறைய வேர்ட்ஸுக்கு பவருங்கிறது ரொம்பவே ஜாஸ்தி. நம்மளே அறியாம நம்ம சொல்ற நிறைய வார்த்தைகள், அதாவது இது என்னால பண்ண முடியாதோ, நான் இதுக்கான டிசர்விங்கான பர்சன் இல்லையோ, என்னால முடியல, நான் பண்ண மாட்டேன், இப்படி ஓவரால் டேஸ்ல நம்ம யூஸ் பண்ற சின்ன சின்ன வார்த்தைகள், இந்த வார்த்தை எல்லாமே இட் வில் டெஃபினெட்லி டெஸ்ட்ராய் யுவர் கான்ஃபிடன்ஸ். அந்த செவன்த் ஒன் கம்ப்ளைனிங் வித்தவுட் சேஞ்ச். இத பத்தின அட்டென்ஷன் அண்ட் நாலேஜ் கண்டிப்பா நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வந்துருச்சுன்னா நம்மள நிறைய பேர் அந்த ப்ராப்ளம்ல தான் ஃபோக்கஸ்டா இருக்கோமே தவிர அதுக்கு என்ன பண்ணலாங்கிற சொல்யூஷன்ல ஃபோக்கஸ் கொண்டு போறதே கிடையாது. நம்மள எல்லாரும் பண்ற மிஸ்டேக்கும் அதுதான். ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அது இப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அதை நிறைய பேர்கிட்ட பேசுறது மட்டும் இல்லாம அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் ஒருத்தர்கிட்ட அந்த பிரச்சனையை போய் சொல்லும் போது அது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த கதையை மட்டும் தான் சொல்லிட்டு இருப்போம். அதனால நம்ம மைண்ட் அங்க மட்டும் தான் கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். அதை விட்டுட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகி சொல்யூஷன்ல ஃபோக்கஸ் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். ஆனா அது எல்லாரும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோமா? கண்டிப்பா இல்லவே இல்லை. எய்த் ஒன் டாக்ஸிக் பீப்புள். இப்போ டாக்ஸிக் பீப்புள்னு சொல்லி பேசும்போது நம்ம எல்லாரும் யோசிக்கிறது நம்மளை சுத்தி இருக்கிற சரௌண்டிங்கை மட்டும்தான். ஆனா இந்த டாக்ஸிக் பீப்புளுக்கும் டாக்ஸிக் மென்டாலிட்டிக்கும் நம்மளும் ஒன் ஆஃப் த ரீசனுங்கிறது தான் ரொம்ப பெரிய ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன். நம்ம எப்படி நமக்கே டாக்ஸிக்கான பீப்புளா இருக்க முடியும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற கான்ஸ்டன்ட் நெகட்டிவிட்டி, நான் முன்னாடி சொன்ன செல்ஃப் டவுட், ஓவர் ரியாக்ட் பண்றது, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறது, இது எல்லாமே வரும். அது மட்டும் இல்லாம மத்தவங்க கூட நம்மளே நம்ம கம்பேர் பண்ணிக்கிறது, அண்ட் யாருமே அக்செப்ட் பண்ணிக்காத ஒரே விஷயம் நம்ம டிராமா பண்றது. அண்ட் நைன்த் ஒன் சேயிங் எஸ் டு எவ்ரி ஒன் அண்ட் எவ்ரி திங். அட்லீஸ்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லயாச்சும் கொஞ்சம் கொஞ்சமா நோ சொல்ல பழகுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சமாச்சும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதை பத்தின நாலேஜ் கொஞ்சமாச்சும் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே எல்லா விஷயத்துக்கும் எஸ்ங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம என்னதான் எல்லாருக்கும் பவுண்டரி செட் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல பேசினாலும் நம்மளே அறியாம ஒர்க்கா இருக்கட்டும், பர்சனல் லைஃபா இருக்கட்டும், ப்ரொஃபஷனலா இருக்கட்டும், ஆர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயா இருக்கட்டும், பாரபட்சமே இல்லாம எந்த பவுண்டரிஸும் இல்லாம எல்லா விஷயத்துக்கும் எஸ்ங்கிற ஒரு விஷயத்த நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அந்த 10th ஒன் கம்ஃபர்ட் அடிக்ஷன். இன்னுமே நிறைய பேர் சேலஞ்சஸ்ங்கிற ஒரு விஷயத்த பார்த்து பயப்படுறதுக்கான ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்டான ரீசன் கம்ஃபர்ட் ஜோன். அண்ட்
இன்னுமே நிறைய பேர் பிரேக் பண்ணவே பயப்படுற ஒரு விஷயம் அந்த கம்ஃபர்ட் ஜோன். அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வராத வரைக்கும் நம்ம க்ரோ ஆகவே முடியாது. சரி, இதெல்லாம் எப்படிதான் மாத்துறது? இதுக்கு நிறைய சொல்யூஷன் இருந்தாலும் பிராக்டிக்கலா எதை பண்ணாதான் இது எல்லாத்தையும் நம்ம மாத்த முடியும்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங், எடுத்த உடனே நான் ரொம்ப பெரிய விஷயத்த பண்ண போறேன், இது எல்லாத்தையும் நான் மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹைஃபையா திங்க் பண்ணோம்னா கண்டிப்பா அதெல்லாம் நம்மளால முடியவே முடியாது. அது 1 or 2 டேஸ்க்கு வேணாலும் நம்மளால பண்ண முடியுமே தவிர ஓவரால் பீரியட்ல அண்ட் ஓவர் தி டேஸ்ல நம்ம டயர்டாகி தான் உட்காருவோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது குட்டி குட்டி கோல்ஸா ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த சின்ன சின்ன கோல்ஸ்க்காகவும் மணிக்கணக்கா நீங்க உட்காரணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆனா அந்த 10 மினிட்ஸ் அந்த ஒர்க்ல மட்டுமே நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கணும். எடுத்த உடனே பெரிய பெரிய ஸ்டெப்ஸ் வைக்கும் போது அது எல்லா நாளுமே நமக்குள்ள ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது பிராக்டிகலி. பட் 10 மினிட்ஸ் தானே சொல்லி நம்ம மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஓவர் த பீரியட்ல அந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நீங்க பெரிய பெரிய கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு ரொம்ப பெரிய ரீசனா இருக்கும். செகண்ட் ஒன், ஒரு ப்ராப்பரான ஸ்லீப் ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம என்னதான் லைஃப்ல பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டாலும் அதை எல்லாத்துக்கும் நமக்கு இம்பார்ட்டண்டா தேவைப்படுறது எனர்ஜி. அந்த எனர்ஜி நம்ம சாப்பிட்றதுல மட்டுமே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. தூக்கங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு தூக்கங்கிற ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் நமக்குள்ள எனர்ஜியும் இருக்கும், செல்ஃப் கண்ட்ரோலும் இருக்கும். இந்த தூக்கத்தை பத்தி இன்னுமே நீங்க சாதாரணமா யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. இன்னுமே நிறைய நாலேஜ் கிடைக்கும். தேர்ட் ஒன், சோஷியல் மீடியா யூஸ் பண்றத லிமிட்டடா யூஸ் பண்ணுங்க. இப்போ நானே எடுத்த உடனே சோஷியல் மீடியா யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னா அது என்னாலையும் முடியாது, உங்களாலையும் முடியாது. பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லயும் இப்போ நம்ம வாழ்ற சொசைட்டிலையும் நம்ம இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாம இருக்கிறதுங்கிறது இம்பாசிபிளான விஷயம். ஸோ அட்லீஸ்ட் நம்ம யூஸ் பண்றதுல லிமிட்டடா யூஸ் பண்ணிக்கலாமே. ஆல்ரெடி நம்மள எல்லாரும் ஐடி, சாஃப்ட்வேர், டெக்னாலஜி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எந்த வேலை எடுத்தாலும் அதுல ஸ்கிரீன் டைம்ங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா எல்லா ஒர்க்லயும் இருக்கு. நம்மள நிறைய பேர் லிட்ரலி 8 to 9 hours, அது போக நிறைய பேர் 10 மணி நேரம் எல்லாம் சிஸ்டம் முன்னாடி உட்காந்து கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுலயே ஸ்கிரீன் டைம்ங்கிற ஒரு விஷயம் நமக்கு ரொம்பவே பீக்ல இருக்கும். அது போக இதுல பிரேக் இருக்கு, இருக்கிற டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியாம சோஷியல் மீடியா ஸ்க்ரால் பண்றது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்குள்ள இருக்கிற எனர்ஜி நிறையவே ட்ரைன் ஆயிரும். இப்போ இந்த ஸ்கிரீன் டைம் அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம பண்ணிட்டு இருக்கிற ஒர்க்கை ஸ்டாப் பண்ண முடியாது. பட் அன்னெசரியா சோஷியல் மீடியா ஸ்க்ரால் பண்றத லிமிட் பண்ணிக்கலாம். அதுக்காக உங்க மொபைல்ல அன்வான்டா இருக்கிற ஆப்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிருங்க. அது இருக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப அதை ஓபன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல ஓடிக்கிட்டே தான் இருக்கும். பட் அதை டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறது கொஞ்சமாச்சும் நம்ம மைண்டுக்கு புரிய ஆரம்பிக்கும். இது ஸ்டார்டிங் 1 or 2 டேஸ் கஷ்டமா இருந்தாலும் போக போக அதுக்கு உங்க மைண்ட் அடாப்ட் ஆயிரும். ஃபோர்த் ஒன், சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் growth மைண்டட் பீப்புள். இப்போ இதுக்காக நம்ம சுத்தி இருக்கிற ஃபேமிலியையும் ஃப்ரெண்ட்ஸையும் நம்மளால மாத்த முடியாது. நம்ம கூட இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே growth-அ பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. ப்ராப்பரா லைஃப்ல எப்படி டெவலப் ஆகுறதா பேசிட்டு இருப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேல நமக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை தாண்டி நீங்க வெளியே மீட் பண்ற பீப்புள்ஸ், உங்களோட கரியர்லயும் சரி, உங்களோட பிசினஸ்லயும் சரி, நீங்க இருக்கிற ஒர்க் ஸ்பேஸ்லயும் சரி, உங்களை சுத்தி இருக்கிற பர்சன்ஸ் பாசிட்டிவான பர்சன்ஸ், growth-அ பாக்குற பர்சன்ஸ், அட்லீஸ்ட் growth பத்தி பேசுற பர்சன்ஸா அமைச்சுக்கோங்க. நமக்கு ரைட் கம்பெனி இருந்தாதான் நமக்குள்ள ரைட் மைண்ட் செட்டும் வரும். நீங்க அப்படிப்பட்ட பர்சன்ஸோட இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே உங்களோட ஃபேமிலிலயும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சரி, நீங்க பேசும்போது இத பத்தின பாயிண்ட்ஸ் கொஞ்சம் பேச ஆரம்பிப்பீங்க. சோ தட் அது அவங்களுக்குமே இன்னுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நெக்ஸ்ட் ஒன், உங்களோட லைஃப ஜேர்னல் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நம்ம எல்லாருக்குள்ளயும் சோஷியல் அவேர்னஸ் இருக்கிற அளவுக்கு செல்ஃப் அவேர்னஸ் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம், என்ன மிஸ்டேக் எல்லாம் பண்ணியிருக்கோம், இத பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அண்ட் நமக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு பேட் ஹாபிட் இருக்குன்னா அதை சேஞ்ச் பண்றதுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோமா. இப்படிப்பட்ட தாட்ஸ் எல்லாமே அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சும் ஒரு நாள்ல உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. சோ தட் யூ வில் கெட் அ கிளாரிட்டி இன் இமோஷனலி. சிக்ஸ்த் ஒன், ஸ்டார்ட் சேயிங் நோ. இந்த விஷயம் சொல்றதுக்கு இவ்வளோ ஈஸியா இருந்தாலும் அதை பிராக்டிஸ் பண்றதுக்கோ பழகுறதுக்கோ மத்தவங்க கிட்ட நோங்கிற விஷயத்த சொல்றதுக்கும் ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். பட் இந்த நோங்கிற விஷயத்த சொல்லி பழகுறனால இட் வில் ப்ரொடெக்ட் அவர் டைம். டைமை மட்டும் இல்ல, இட் வில் ப்ரொடெக்ட் அவர் எனர்ஜி அண்ட் பீஸ்.
சோ, அட்லீஸ்ட் இப்போ இருந்தாச்சும் நோங்கிற விஷயத்த சொல்ல பழகுங்க. அது சின்ன சின்ன விஷயமா இருந்தா அதுல இருந்தாச்சும் ஆரம்பிச்சு நோங்கிற விஷயத்த சொல்ல பழகுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நல்ல விஷயத்துக்கு நோ சொல்லி பழகாம, உங்களோட எனர்ஜிய, உங்களோட பீஸ அண்ட் உங்களோட டைம டிஸ்டர்ப் பண்ற ஏதாவது ஒரு விஷயமா இருந்தா, ஏதாவது ஒரு பீப்பிளா இருந்தா, ஏதாவது ஒரு வொர்க்கா இருந்தா அதுக்கு நோ சொல்ல பழகுங்க. 8த் ஒன் எக்ஸர்சைஸ். இதையே நான் வொர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொன்னா கொஞ்சம் ஹார்டா தெரியும். ஆனா, சின்ன சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் சொல்லி நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சோ, நீங்க வொர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸர்சைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்காக எடுத்த உடனே நான் 1000 ஸ்டெப்ஸ் நடக்க போறேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா முடியாது. சோ, ஸ்டார்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நடக்கலாம். அத ஒரு 1 வீக் பிராக்டிஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் நடக்க ஆரம்பிங்க. நீங்க எடுத்து வைக்கிற இந்த சின்ன சின்ன டைனியான ஸ்டெப்ஸே உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது உங்களோட மென்டல் ஹெல்த்த பூஸ்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், லேர்ன் டு சிட் இன் டிஸ்கம்ஃபர்ட். இத கேட்கும்போது நெறைய பேருக்கு வியர்டா இருக்கும். பட் எஸ், டிஸ்கம்ஃபர்ட்டான ஒரு சிச்சுவேஷனையும், பீப்பிள்ஸையும் ஹேண்டில் பண்றதுங்கிறது ரொம்பவே சேலஞ்சான விஷயம். நம்ம எல்லாரும் கம்ஃபர்ட்டான பீப்பிள்ஸ், கம்ஃபர்ட் ஜோன் இதுலயே இருந்து பழகிட்டோம். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அதுல இருந்து பயந்து ஓடிர்றோம். இல்லன்னா டைவர்ட் பண்ணிட்டு போயிர்றோம். இல்லன்னா டிஸ்கம்ஃபர்ட்டான டாபிக் யாராச்சும் பேசும்போது அந்த இடத்துல இருக்கிறதுக்கே பயப்படுறோம். ஆனா ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான சிச்சுவேஷன், உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, இல்ல உங்க மனசுல இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்க கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா அதுக்கு பயப்படுறீங்க. இல்ல வொர்க் லைஃப்ல ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான சிச்சுவேஷன் வருது அப்படின்னா, அத நின்னு ஃபேஸ் பண்ற அளவுக்கு நம்மள நெறைய பேருக்கு தைரியமே கிடையாது. ஆனா, நீங்க எப்போ அந்த மாரியான டிஸ்கம்ஃபர்ட்டான ஒரு பிளேஸ்லயும், ஒரு சிச்சுவேஷன்லயும் நின்னு ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அங்க இருந்து தான் உங்களோட குரோத் ரியலா ஸ்டார்ட் ஆகும். திரும்பவும் சொல்றேன், இது ஈஸியான விஷயமே கிடையாது. பட் ஒன்ஸ் நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா, மென்டலி உங்களோட சேஞ்சஸ் ரொம்பவே டிராஸ்டிக்கா இருக்கும். சோ, இதுவரைக்கும் இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே சொல்லி நெனச்சுட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு லைஃப கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு, இந்த சின்ன சின்ன விஷயத்த மாத்துனாவே லைஃப்ல ரொம்ப பெரிய சேஞ்சஸ் வரும்னு சொல்லிட்டு நம்பி வொர்க் அவுட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் Instagramலயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் சேனலோட பயோல குடுத்திருக்கேன் அண்ட் வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ. பை பை.